ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, நம்ம கேஷ் பாக்ஸ்னு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் நிறைய பணம் வைப்பார், பணப்பெட்டி. அது நிறைய பணம் சேரணும். அது சேமிப்பே சில வீட்டில் இருக்காது, சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்காது, சேமித்தாலும் உடனே செலவாகிவிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. என்னடா ஒரு 10 காசு குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க முடியலையோ ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா, சேமிப்புங்கிறது ஒரு அந்த பணத்தை ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்துட்டு அந்த பணப்பெட்டியில் வச்சு அதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன். பணத்தை கவர்ந்து இழுத்து உங்கள் கேஷ் பாக்ஸில் நீங்கள் கொண்டாந்து அந்த பணத்தை சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. இதற்கும் ஒரு சாதாரண நிறைய செலவெல்லாம் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாதாரணமாக நம்ம செய்யக்கூட ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இதை நம்மளுக்கு அந்த பணத்தை நல்ல காந்தம் போல் கவர்ந்து இழுத்து அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பச்சை கலர் துணி. அந்த பச்சை கலர் துணியை எடுத்துக்கோங்க. ஒரு சதுரமாக ஒரு கர்ச்சீஃப் சைஸில் ஒரு பச்சை கலர் துணியில் கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு கொள்ளு, இதை ரெண்டையும் நல்லா கட்டி முடிஞ்சு அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அந்த கட்டி முடிச்சிட்டோம்ல அந்த பச்சை துணியில் ஒரு மஞ்சளும் குங்குமம் வச்சு, நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அது எந்த இடத்துல வச்சு, பீரோவில் வச்சாலும் சரி, நீங்கள் எங்கே சேமிக்கிறதுன்னு நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல தான். ஏன்னா சில பேர் லேடிஸ் தெரியாமல் சேர்ப்பாங்க, சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, தெரியாமல் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேஷுவலாக எங்கே பணங்கிறது நீங்கள் சேமிக்க போகிறீங்க, எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, பீரோவில் வச்சுருக்கீங்களா, லாக்கரில் வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த வெந்தயம், கொள்ளு, இந்த பச்சை துணியில் கட்டியிருக்க அந்த முடிச்சை அந்த இடத்துல வச்சுருங்க. அதில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை உங்களுக்கு காந்தம் போல் இழுத்து நிச்சயமாக நிறைய நீங்கள் வச்சுருக்க. இப்போ 100 ரூபா வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு 6 மந்தில் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக நடக்கும். ஒரு நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோட நல்ல சாமிகிட்ட உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, எனக்கு சேமிப்பு அதிகமாகணும். எல்லா காசும் வர்ற காசும் உடனே செலவழிஞ்சிடுது, அதனால் இந்த சேமிப்பு நல்லா அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு ஒரு சுக்கிர ஹோரையில், அதாவது சுக்கிர ஹோரையில் சரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பணம் பெருகும். சுக்கிர ஹோரைங்கிறது வெள்ளிக்கிழமையில் இருக்குது, எல்லா நாள்லையுமே இருக்குது. அது எந்த நாள்னு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். அதில் நீங்கள் அந்த முடிச்ச கட்டி வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு வச்சுக்கிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பணம் அதாவது சேமிப்புங்கிறது ரொம்ப பணம் பெருகும், சேமிப்பு அதிகமாகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.